ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தமிழ் திரையுலகில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய சம்பவமானது இன்று காலை நடந்தது. அது என்னங்கிறது ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும். ஸோ பாரதி ராஜா இயக்குனர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலமாயிட்டார். 84 வயதில் வயது மூப்பின் காரணமாகவோ உடல்நல குறைவு காரணமாகவோ இன்று அவருடைய வீட்டில் காலமாயிட்டார். அவர் காலமானதை தொடர்ந்து தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இரங்கல்கள் அவருக்காக வந்து கொண்டே இருக்குது. முக்கியமாக அவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நல்லது செய்ததெல்லாம் இப்போ வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி இவருடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறது தமிழ் திரையுலகில் ஒரு ஒட்டுமொத்த குரலாகவே எழுந்து வருது. இந்த நிலையில் பாரதி ராஜா உடல் பக்கத்தில் உடந்து போய் கண்ணீரோடு உட்கார்ந்து ராதிகா அழுது கொண்டிருக்கிறார். அப்படி கலங்கி நின்ற அவருக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்டி அணைத்து, அக்கா நான் உங்கள் கூட இருக்கேன், எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி உருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அதனுடைய வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. வாங்க அந்த ட்ரெண்டிங் நியூஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற இயக்குனரான இமயம் பாரதி ராஜா இன்று உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 84. கடந்த 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பாரதி ராஜா தமிழ் சினிமாவின் மண் வாசனையை புகுத்தியவர் என்ற பெரும் பேர் அவருக்கு இருக்கு. கிராமத்து கதைகள் மூலம் தனக்கென தனி இடத்தை பிடித்த பாரதி ராஜா தன் மகனின் மரணத்திற்கு பிறகு மிகுந்த வேதனை அடைந்த நிலையில் தற்போது அவர் மரணம் அடைந்து விட்டார். அவரது மரணத்திற்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்திருந்த நிலையில் முதல் ஆளாக நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார். சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்திற்கு நடந்து சென்று முதலமைச்சர் விஜய் பாரதி ராஜா உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய நிலையில் மிகவும் அது பார்க்குறவங்க எல்லாத்தையுமே கண்கலங்க செய்தி இருந்தது. அப்போது நடிகை ராதிகா ஒரு சேரில் உடைந்து போனபடி கண்ணீரோடு அங்கு அமர்ந்திருந்தார். முதல்வர் விஜய் ராதிகாவை கட்டி அணைத்து ஆறுதல் கூறிய நிலையில் அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார். மேலும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், சீமான், நடிகர்கள் சூர்யா, சிவகுமார் உள்ளிட்ட பலரும் தற்போது நேரில் சென்று பாரதி ராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருவது தெரிய வருது. அதோடு முதல்வர் விஜய் அவர்கள், அக்கா ராதிகா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இது யாராலையும் ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒரு விஷயந்தான், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இறைவனை நாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கூறியதாகவும் தாள்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கசிந்திருக்கு. ஸோ ராதிகா மட்டும் உடைந்து போய் உட்காரலாங்க, நிறைய தமிழ் திரைப்பிரபலங்கள் இவருடைய இறப்பில் உடைந்து போய் உட்கார்ந்துருக்கிறது தெரிய வருது. ராதிகாவெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் தான். ஸோ ராதிகாவுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்த இவர் இப்போ இல்லாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக ராதிகா அவர்களை உடைந்து போய் பேசியதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ இதுதான் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவிட்டு இருக்கக்கூடிய நியூஸு. இதனிடையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு முழு அரசு மரியாதையோடு இறுதி சடங்கு நடக்க இருப்பதாக முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கக்கூடிய ஒரு நியூஸ் தற்போது வெளியாகிருக்கு. ஸோ அந்த நியூஸை பற்றியும் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த நியூஸை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழ் திரையுலகில் கிராமத்து கதைகளை யதார்த்தமாக பதிவு செய்து புகழ்பெற்ற மூத்த இயக்குனர் பாரதி ராஜா 84 வயதில் இன்று அதிகால உடல்நுழைவு காரணமாக காலமானார். அவரது மறைவு செய்தி கேட்டு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் ரசிகர்களும் பெரு அதிர்ச்சியிலே சோகத்திலே ஆழ்ந்திருக்கின்றனர். திரையுலகில் அவர் ஆற்றியுள்ள அரிய பங்களிப்பினை போற்றக்கூடிய வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இப்போ தாள்கள் அறிவித்திருக்கிறார். முன்னதாக மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் காலையிலே நேரில் சென்று மலர்வழி வைத்து அஞ்சலி செலுத்தியதை நாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதனை தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் நேரில் சந்தித்த முதலமைச்சர் தங்களது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து கொண்டார். பாரதி ராஜாவின் மறைவு தமிழ் சினிமாவிற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு என பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்கள் வாயிலாக தாள்களை தெரிவித்து வருவது பரவிட்டிருக்கு. சென்னை மற்றும் அவரது சொந்த ஊரில் உள்ள முக்கிய திரைப்பிரபலங்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் என பலரும் திரண்டு
பாரதி ராஜாவின் உடலுக்கு தொடர்ந்து தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். அவரது இயக்கத்தில் வெளியான படங்கள் தமிழ் சினிமாவின் போக்கியவை மாற்றியவை என்பதால் திரையுலகினர் பலரும் அவரது நினைவுகளை பகிர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் அவரது இறுதி சடங்கு அரசு மரியாதையோடு நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாரப்பூர்வமாக வெளியிருக்கு. ஸோ இதுதான் இப்போ பரவிட்டுருக்கு. இவருடைய ஆத்மா சாந்தி அடைய கண்டிப்பாக இறைவனை நாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இதோடு இவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏவிஎம் கேட்டில் ஒரு அவமானம் நடந்ததை அவர்களுடைய சுற்று வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ வாங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, கவுண்டமணி என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்த 16 வயது நிலை திரைப்படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனதை தொடர்ந்து பாரதி ராஜாவின் இயக்கத்திற்கு தனி மவுசு உருவானது. அதனைத் தொடர்ந்து வெளியான கிழக்கு போகக்கூடிய ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், அலைகள் ஓய்வதில்லை என அவரது பெரும்பாலான படங்கள் வரிசையாகவே மெகா ஹிட் அடித்ததால் திரையுலகில் அவர் இயக்குனர் இமயம் என்ற உச்சத்துக்கு உயர்ந்தார். பாரதி ராஜா நினைத்தால் ஒரு கல்லை கூட நடிக்க வைத்திடுவார் என்று சொல்லும் அளவிற்கு நடிகர்களிடம் வேலை வாங்குவதில் வல்லவரான அவர் எக்கச்சக்கமான புதுமுக திறமையாளர்களை திரையுலகிற்கு அறிமுகம் செய்து வரலாற்று சாதனை படைத்தார். வைத்தியோகம் காரணமாக பிற்காலத்தில் சிறந்த நடிகராகவும் வளவந்து முத்திரை பதித்தார். அவரது அசாத்தியமான திரையுலக பயணத்தின் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான அவமானமும் வைராக்கியமும் ஒளிந்திருக்கிறது. சினிமா வாய்ப்பு தேடிய ஆரம்ப காலத்தில் ஏவிஎம் ஸ்டூடியோவில் சர்வர் சுந்தர படத்தின் திரையிடலுக்கு சென்றபோது அங்கிருந்த ஒருவரால் சட்டையை பிடித்து கேட் வரை இழுத்து சென்று வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார் பாரதி ராஜா. கண்கள் கலங்கிய அந்த தருணத்தில் இதே ஏவிஎம் நிறுவனம் என்னை தேடி வந்து அழைக்கும் அளவிற்கு என் ஆற்றலை வளர்த்து கொள்வேன் என சபாமிட்டிருக்கிறார். சொன்னபடியே பின் நாட்களில் அதே ஏவிஎம் ஸ்டூடியோ தயாரிப்பில் புதுமை பெண் திரைப்படத்தை இயக்கி அவமானப்படுத்திய இடத்திலே இமயமாக உயர்ந்து நின்றார் பாரதி ராஜா. அவரது மறைவு இப்போ ஒட்டுமொத்த இந்திய திரையுலகுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக அமைஞ்சிருக்கு. அன்னாருடைய இறுதி இது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதோடு இவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இவருடைய குடும்பத்துக்கும் இரங்கலை தெரிவித்து கொள்ளலாம். இவர் இயக்கிய படத்திலே உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு குணச்சித்திர நடிகராக இவர் நடித்த சில படங்கள் இருக்குல்ல, அதில் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இவருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறதா இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போடுற எல்லா வியூஸுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள, அதாவது வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.